கோலியாத்து தாவீது. இந்த கோலியாத்து தாவீது எல்லாருக்குமே தெரியும். கோலியாத்துனாலே எல்லாரும் பயப்படுற ஒரு ஃபிகர், ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர். அப்படித்தான் காட்டுவாங்க. என்ன, அவன் அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏலா பள்ளத்தாக்கிலே எப்போதுமே டெய்லி வந்து அவன் பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். யாராவது என் கூட வாங்க, சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். சோ இந்த பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்து பயந்து கொண்டே இருந்த இஸ்ரவேல் ஜனங்க, அவங்க அவனை பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம எடுத்துக்கோ, சிம்பிளா எடுத்துக்கிட்டோம். நமக்கு முன்னாடி யார் இன்னைக்கு கோலியாத்தா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய என்ன என்ன காரியங்களானா இருக்கலாம். அது அது எந்த காரியம் உங்களுக்கு முன்னாடி கோலியாத்தா நிக்குதோ அதை உங்க முன்னாடி வைங்க. அந்த அந்த பிரச்சனைய, எல்லா பிரச்சனையும் கோலியாத்தா தான் தெரியும். என்ன, எல்லா காரியங்களும் நமக்கு முன்னாடி பெருசு பெருசா தான் தெரியும். ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரெண்டு பேரை வைத்து நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பயப்படுகிற அதாவது பயப்படுகிறவர்களுக்கு பயமுறுத்தி கொண்டே இருப்பாங்க. பயப்படுகிறவர்கள் தான், அதாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பயமுறுத்தி கொண்டே இருப்பாங்க. அதாவது அந்த அவிசுவாசத்தோடு பேசுவாங்க. இவங்கெல்லாம் பயப்படுகிறவர்கள் லிஸ்ட்ல வருவாங்க. ஏதாவது அவிசுவாசத்தோடு பேசி அவங்களுக்கு என்னென்னலாம் மைண்ட்ல தோண்டுதோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோலியாத்தான் அப்படித்தான் இருந்தான். என்ன, கோலியாத்த ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, என்னமோ பெரிய ஞானத்துல வளர்ந்தவனும் கிடையாது. ஆளுதான் வளர்த்தமா இருந்தது ஒழிய அவன் பெருசா எதுலயும் அவன் வளர்ந்து கிடக்கல. ஆனா இந்த இடத்துல அவன் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்குது. சோ நம்ம ஏன் பயப்படணும், நம்ம எல்லாரையும் பயமுறுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க அமைதியெல்லாம் இருப்பாங்க, சைலண்டா போய்கிட்டே இருப்பாங்க. என்னதான் வந்தாலும் என்னதான் பண்ணாலும் சைலண்டா அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, என்ன பயம் வந்தாலும். ஸோ இந்த 2 டிஃபரன்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோலியாத்து வந்து யாருனாக்கா பயத்தின் அடையாளம். கோலியாத்து வந்து ஒரு பயத்தின் அடையாளம். அவனுக்குள்ள கோலியாத்துனாலே அவனை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு உங்க பிரச்சனை உங்களை பார்த்து பயமுறுத்திட்டு இருக்குதா? கோலியாத்தை பாக்குறீங்களா? ஆமா, பயத்தின் அடையாளம். கோலியாத் என்றாலே பயத்தின் அடையாளம், ஜெயண்ட் ஆஃப் ஃபியர், ஜெயண்ட் ஆஃப் ஃபியர். ஸோ எந்த பயங்கள் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது? உங்க பிள்ளைகளை குறித்தா, உங்க குடும்பத்தை குறித்தா, உங்க பிசினஸ குறித்தா, உங்களுடைய வேலைகளை குறித்தா, இல்ல உங்க உங்க பாஸ குறித்தா, உங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவர்களை குறித்தா, எது உங்களுக்கு இன்னைக்கு ஜெயண்டா நிக்குது, ஒரு பெரிய கோலியாத்தா நின்று கொண்டிருக்கிறது?